ஹாப்பி நியூ இயர் வந்ததே, அன்பை சொல்லி ஆசை உள்ளம் துள்ளுதே. எத்தனையோ வீடியோவில் தலைவன் வடிவேலியோட டெம்ப்ளேட் வச்சு மற்றவங்கள ரோஸ்ட் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறதே தலைவன் வடிவேலுவை தான். ஏய் சும்மாறா, உன்னை விட்டு தானடா போட சொன்னேன். ஏன் தலைவன் வடிவேல ரோஸ்ட் பண்ண போறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் அவனோட பழச மறந்துடலாம். ஆனால் ஒரு மனுஷனோட பாஸ்ட்ல நம்மளை ஏற்றி விட்டவங்கள நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. அப்படி நம்மளை ஏற்றி விட்டவங்கள நம்ம மறந்தா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? சரி, இப்போ நம்ம தலைவனை ரோஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா 10-12 வருஷத்துக்கு முன்னாடியே தலைவனை கிழிச்சு ரோஸ்ட் பண்ணி விட்டுருக்காங்க. அப்படின்னா நினச்சின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக தலைவன் ஸ்ரீரங்கத்தில் ஒரு கேன்வாஸில் பேசியிருக்காப்புல, அதாவது கேப்டனை பற்றி பேசியிருக்காப்புல. எம்ஜிஆருக்கு போடுற பாட்டெலாம் கேப்டனுக்கு போட்டுன்னு இருக்காங்க, அதனால் எம்ஜிஆர் ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தலைவன் சொல்லியிருக்காப்புல. தலைவன் இந்த மாதிரி பேசினு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் யாரோ ஒருத்தங்க ஆண்டாயி செருப்பு எடுத்து சவுட்டி விட்டுருக்காங்க. அது கரெக்டாக தலைவன் மேலே லேண்ட் ஆயிருக்குது. இதை கவனிச்ச தலைவன் உடனே கடையை சாத்திட்டு கிளம்பலான்ட்டு பிரச்சாரத்தை அதோட முடிச்சினாரு. இன்னும் கொஞ்ச நேரம் பேசினா தலைவன் மேலே வேற வேற ஐட்டம்லாம் வந்து வந்துருக்கும் போல. மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் கூட மிக்ஸ் பண்ணி அச்சுட்ருப்பாங்க. கேப்டன் பார்த்தீங்கன்னா வடிவேலோட ஆரம்ப கட்டத்தில் நிறைய படங்களில் வாய்ப்பு கொடுத்து வடிவேலை நல்லா தூக்கி விட்டுருப்பாரு. ஆனால் தலைவன் பார்த்தீங்கன்னா காசுக்காக தன்னை வளர்த்து விட்ட கேப்டனுக்கே ஆப்போசிட்டாக நின்று பிரச்சாரம் பண்ணி செருப்படி வாங்கியிருப்பாரு. வடிவேலு பார்த்தீங்கன்னா தன்னை வளர்த்துக்கிட்ட கேப்டனுக்கு மட்டும் ஆப்போசிட்டாக நிற்கல. லேட் 90s காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டேரக்டர் சங்கரோட ஜென்டில்மேன், காதலன் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வடிவேலுக்கு செம்மையான ரோல் கொடுத்து 90s காலத்தில் வடிவேலை ஏற்றி விட்டுருப்பாரு. அப்புறம் தலைவன் 2000s நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் டேரக்டர் சங்கர் பார்த்தீங்கன்னா வடிவேலு வச்சு 23ஆம் புலிகேசி படம் எடுத்திருப்பாரு, அதாவது ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த படம் ஹிட்டாக அந்த படத்தோட செகண்ட் பார்ட் எடுக்கலான்ட்டு பல கோடி செட்லாம் போட்டு வடிவேல் நடிக்க கூப்பிட்டா, அந்த டேரக்டர் சொல்கிற மாதிரிலாம் என்னால் நடிக்க முடியாது, நான் என் இஷ்டத்துக்கு தான் நடிப்பேன், சங்கர் டேரக்டர் நீ டேரக்டரா அப்படிங்கிற மாதிரிலாம் தனக்கு வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் சங்கரையே பிற்காலத்தில் முதுகுல குத்தி விட்டுருப்பாரு. அதனால பார்த்தீங்கன்னா புலிகேசி படம் 2 பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தன்னை வளர்த்து விட்ட டேரக்டர் சங்கரை கூட முதுகுல குத்திட்டு இருக்காரு வடிவேலு அவர்கள். தலைவன் தன்னை வளர்த்து விட்டவங்க முதுகுல குத்துறதுல தான்டா ஸ்பெஷலிஸ்ட்டு. சரி, வளர்த்து விட்டவங்கள தான் முதல்ல குத்துறாரு அப்படின்னு நினச்சிருந்தா, வடிவேலு இந்த அளவுக்கு வளர்த்துக்கு ஒரு முக்கியமான காரணம் அவரோட கூட நடிச்ச ஆர்டிஸ்ட்லாம் தான். அந்த சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டை கூட தலைவன் விட்டு வைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் கவுண்டமணி பீக்கில் இருந்த டைமில் வடிவேலு அங்கங்கே ஒரு சின்ன சின்ன ரோல் பண்ணி அதுலேருந்து அப்படியே படிப்படியாக வளர்ந்து 2000s ஒரு பெரிய காமெடினா வளர்ந்துட்டாரு. ஸோ அதனால தலைவன் பார்த்தீங்கன்னா அவரு கூட நடிக்கிற சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டை வளர விட மாட்டாரு. அவங்களுக்குலாம் சம்பளம் பார்த்தீங்கன்னா வடிவேல் தான் டிசைட் பண்ணுவாராம். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான சம்பளத்தை தான் தருவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் தலைவன் கூட நடித்த ஒரு ஆர்டிஸ்ட்டை என்ன ஒரு கொஞ்சம் கூட ஒரு 10 பேர்த்த இன்னும் கொஞ்சம் போஸ்ட் பண்ணி வளர்த்து விட்டுருக்கலாம். ஏன்னா அப்பெல்லாம் வந்து ஒரு என்ன சம்பளம் கொடு, சம்பளம் கொடு, அவங்க சம்பளம் கொடு சொல்லியிருந்தா நிச்சயம் கொடுப்பாங்க. அப்படி ஒரு இதை வந்து கரெக்டாக கொடுக்கல அப்படிங்கிறது எனக்கும் ஒரு சின்ன அந்த சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டை திருப்பி ரிப்பீட் பண்ண மாட்டாராம். ஏன்னா ரிப்பீட் பண்ணால் தலைவன் வளர்ந்த மாதிரியே அவர் கூட இருக்கணும் வளர்ந்துருவாங்க. அப்படி யாருமே தலைவனை தாண்டி வளரக்கூடாதுன்ட்டு அந்த சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டுங்களை கூட வளர விட மாட்டார் தலைவர். இந்த மாதிரி முத்துக்கால போண்டாமணின்ட்டு தலைவர் நிறைய பேர் வாழ்க்கையில் விளையாடி விட்டுருக்காரு. இவங்களெல்லாம் இன்னும் கொஞ்சம் கைக்கு தூக்கி விட்டுருந்தா இன்னத்துக்கு இவங்களும் ஒரு நல்ல காமெடினா வளர்ந்துருப்பாங்க. ஆனால் தலைவன் பார்த்தீங்கன்னா இவர் கூட இருக்கிறவங்களாம் வளர்ந்துடவே கூடாதுன்ட்டு ரொம்ப தீர்மானமா இருந்திருக்காப்புல. வருமானம் இல்ல 500 கொடுக்கவே விட மாட்டாரு. அப்படி இருந்து நாங்க உழைச்சு யோசிக்க மாட்டோம் எல்லாருமே. ஆனா கடைசியில் ஒரு சூழ்நிலை வடிவேல் சார் வந்து ஒரு வார்த்தை போட்டு நல்லா இருக்கான்னு கேட்டா கூட சரி ஓகே, கூட இருக்கிறவங்கள தான் வளர உள்ள அந்த அளவுக்கு தலைவனுக்கு நல்ல எண்ணம். அதே மாதிரி தலைவனுக்கு ஆப்போசிட்டா கூட யாருமே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி நினைச்சிருக்காப்புல தலைவன். அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்ம பரத் நடிச்ச காதல் படத்துல காதல் சுகுமார் நடிச்சிருப்பாரு. இவர் பார்த்தீங்கன்னா வடிவேல் மாதிரியா இருப்பாரு. காதல் படமும் பார்த்தீங்கன்னா செம்மையா ஓடிச்சு. அதுக்கப்புறமா காதல் சுகுமாருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சான்ஸ் வந்துருது. வடிவேல் மாதிரியே இருக்கிறன்ட்டு இவருக்கும் நிறைய சான்ஸ்லாம் வந்துருது. தலைவன் இவனை விட்டா நம்மள ஓவர்டேக் பண்றான், அதனால இவனை இப்பயே தட்டி வைக்கணும்ட்டு தலைவன் ஆரம்பிச்சு சுகுமாரை கூட்டின்னு வந்து, என்னப்பா தம்பி நீ என்ன மாதிரியே பண்றியாமே, இதோட நிறுத்திக்கணும் சரியா அப்படின்ட்டு காதல் சுகுமார் அடிச்சு ஊர் விட்டே தொட்டிட்டு இருக்காரு. அதை காதல் சுகுமார் அவரோட வாயிலே பதிவு பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு கம்பெனியா போய் என்ன மாதிரி நான் நடிப்பேன்னு சொல்றீங்களாமே, பேசிட்டே இருக்கும்போது என்னடா ஏத்து பேசுற அப்படின்னு பின்னால ஒருத்தர் வேகமா பிடிச்சி கைதள்ளி கீழே விட்டாரு. அண்ணே இனிமே நான் எதுவும் பண்ண மாட்டேனே, ஊரை விட்டு ஓடிறேனே அப்படின்னு சொல்லி ஒரு கசப்பான சம்பவம் அங்கே நடந்தது. அந்த அளவு தலைவன் கூட இருக்கிறையும் வளர்த்து விட மாட்டாரு. எங்கேயோ ஒருத்தன் எவனா வாழ்ந்தா கூட அவனையும் வளர விட மாட்டாரு. இதெல்லாம் கேட்கும்போது மனுஷனடா நீ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. தலைவன் பார்த்தீங்கன்னா வளர்த்து விட்டவங்களையும் முதல்ல குத்திருக்காரு, கூட இருக்கிறவங்களையும் வளர உள்ள, ஆப்போசிட்
ஆப்போசிட்டாக வளர சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டை கூட விட்டு வைக்கல. சரி ஹீரோங்க கூடயாவது நல்ல பாண்டில் இருப்பாருன்னு பார்த்தா ஹீரோங்க கூடயும் சண்டை வலிச்சு விட்டுருக்காரு. படிகாதன் படத்தில் பார்த்தீங்கன்னா விவேக் கேரக்டரை வடிவேல் தான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்தாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தலைவனுக்கு மண்டகன் அதிகமாக இருந்திருக்கும் போல. ஒரு சீனில் நிறைய டேக் போயின்னு இருக்கும்போது வடிவேலு நான் என் இஷ்டப்படி தான் காமெடி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது தனுஷ் வந்து அண்ணே கொஞ்சம் டேரக்டர் சொல்கிறத கேளுங்கன்னு சொன்னதுமே வடிவேலுக்கு டென்ஷன் ஆகி போச்சான். உன் மாமனார் சூப்பர் ஸ்டார் சொல்கிறதே நான் கேட்க மாட்டேன், நீ யாரா ஸ்மால் பாய் என்ன சொல்கிறதுன்ட்டு வடிவேல போய் டென்ஷன் ஆயிருக்காப்புல. அதுக்கப்புறமா தனுஷும் வடிவேலும் சேர்ந்து படமே நடிக்கல இது வரைக்கும். டேரக்டர் சொல்கிறத கேளுங்கண்ணே அப்படின்னு ஒரு முறை சார் ஒரு வடிவேலு சார் தனுஷ் சார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் வில்லனோட காலை பிடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். எது நான் போயிட்டு இவன் காலை பிடிக்கணுமா, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு எனக்குலாம் அது செட் ஆகாதுன்ட்டு அங்கேருந்து அப்படியே பேக்கப் பண்ணிருக்காப்புல வடிவேலு. அதுக்கப்புறம் தான் விவேக் சாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க படிகாதவன் படத்தில். இல்லை பழைய படத்தெல்லாம் நினச்சி பார்த்தேன், தலைவனை போட்டு பரட்டியத்துன்னு இருப்பாங்க. அதெல்லாம் மக்கள் பார்த்து ரசித்தனால்தான் தலைவன் இந்தளவு வளர்ந்துருக்காப்புல. இப்போ கொஞ்சம் பேராலானோடனே தலைவனுக்கு கௌரவம் வந்துருச்சு. நான்லாம் யார் காலையும் பிடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு படத்தை விட்டே வாக் அவுட் பண்ணியிருக்காரு. அதனை தலைவனுக்கு காலை பிடிக்கிறத விட தன்னை ஏற்றி விட்டு அவங்களோட காலை வாரி விடுறது தான்டா தலைவன் ஸ்பெஷலிஸ்ட்டு. மற்ற ஹீரோங்கிட்டையாவது கொஞ்சம் ஒழுங்காக இருப்பாருன்னு பார்த்தா தலை அஜித் எவ்வளோ டீசெண்டான பெலோ, தலையை கூட விட்டு வைக்கல. ராஜாங்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா தலையும் வடிவேலும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வடிவேலு அஜித்துக்கு தாய்மாமன். அதனால படத்தோட கதைப்படி வாடா போடான்னு கூப்பிட்டுருக்காரு அஜித்தை. சரி ஓகே படத்தில் தானே கூப்பிட்டு போன தலை விட்டுருக்கா அப்படி. ஆனால் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னடா அஜித்தே, நல்லா இருக்கியாடா அஜித்தே, சாப்பிட்டியாடா அஜித்தே, டே அஜித்தே அப்படிங்கிற மாதிரி பேசுவேன். ஆனா ஷூட்டிங் முடிஞ்ச பிறகும் அதே ஸ்டைல்ல என்னடா அஜித் படா படா அப்படின்னு பேசியிருக்காரு வடிவேலு. தலைக்கு காண்டாயிடுச்சு. தலை ஒண்ணுமே பண்ணல, டீசெண்டா படத்தை முடிச்சுட்டு தலை அதுக்கப்புறம் யாருக்கிட்ட கதை கேட்டாலும் இந்த படத்துல வடிவேல் இருக்காரா இல்ல சரி ஓகே வாங்க படம் பண்ணலாம் அப்படின்ட்டு தலை அஜித் அந்த ராஜா படத்தோட வடிவேலு சகவாசத்தை முறிச்சு விட்டுருக்காப்படி. அடுத்து தலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட்ல செம்மையா சம்பாரிச்சிருக்காரு. சரி சம்பாரிச்ச பணத்தை யாருக்கும் தானம் தர்மம் எல்லாம் பண்ணல, சரி அது அவரோட பெருந்தன்மையான மனசு. ஆனா சும்மா ஒரு பாக்கெட்ல 10 ரூபாய் வச்சா கூட திருப்பி தர மாட்டாராம். அதுக்கு உதாரணம் தான் பார்த்தீங்கன்னா 1992ல தெய்வவாக்குன்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. அதாவது தலைவனோட கரியர் ஸ்டார்டிங் பீரியட். அப்ப அந்த படத்துல டீசெண்டா டிசிப்ளினா நடிச்சு கொடுத்துருக்கா அப்படி. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமா அதே ப்ரொடியூசர் ராசியான்ட்டு ஒரு படத்தில் நடிக்க வடிவேலு கூப்பிட்டுருக்கா அப்படி. இந்த 3 இயர்ஸ் கேப்ல வடிவேல் கொஞ்சம் லைட்டா வளர்ந்துடாப்புல. அவ்வளோதான் தலைவனுக்கு மண்டகனம் ஆயிடுச்சு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தலைவன் ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சிருக்காப்புல. இதை வந்து அந்த படத்தோட ப்ரொடியூசர் ஒரு இடத்துல புலம்பிருக்காப்புல. அந்த படத்தில் வந்து அவர் நடந்து கொண்ட அவுட்டோரில் சில விஷயங்கள் எல்லாம் பேசினா தமிழ் சினிமாவுக்கே கேவலமாக போட்டுருக்கேன். நிறைய விஷயங்கள் நான் வெளியே. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பீரியட்ல ஜிவின்னு ஒரு ப்ரொடியூசர் இருந்திருக்காப்புல. அவர் பார்த்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம், தளபதி, மௌனராகம் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்திருக்காரு. ஒரு கட்டத்தில் கடன் சுமையினால 2003ல ஜிவி அவர்கள் சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. ஜிவி அவர்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வடிவேலு வச்சு ஒரு படம் பண்ணலான்ட்டு அட்வான்ஸாக வடிவேலுக்கு ஒரு 5 லட்சம் கொடுத்துருக்காங்க. சரி ப்ரொடியூசர் கவுன்சில்லாம் சேர்ந்து ஜிவியோட குடும்பத்துக்கு எதனா பண்ணணுமே அப்படின்னு பார்க்கும்போது ஆமாம் இந்த 5 லட்சம் சும்மா தானே கொடுத்துருக்காரு, அதை போய் நம்ம வடிவேல்கிட்ட கேட்கலான்னு கேட்டால் அதெல்லாம் திருப்பி தர முடியாது அப்படின்றாப்புல. 2003ல பார்த்தீங்கன்னா தலைவனுக்கு 5 லட்சம்லாம் கடைக்கு போயிட்டு 5 ரூபா கொடுத்து பட்டர் பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு நாளைக்கு தலைவனோட சம்பளமே 5 லட்சம் 10 லட்சமாக இருக்கும். இப்படி நடிக்காத படத்துக்கு பணத்தை வாங்கிட்டு அந்த பணத்தை கூட திருப்பி தராத அளவுக்கு தலைவனுக்கு அந்த அளவுக்கு கருணை உள்ளம். அந்த 2003 பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரை விட வடிவேலு தான் நிறைய சம்பாதிச்சிருப்பாப்புல. இதுலேருந்து 5 ரூபா கூட தலைவன் திருப்பி தரல. பேசி பார்த்தாங்க, யாரும் சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணவே முடியல. அந்த 5 லட்ச ரூபாய் திருப்பி தர முடியும். அப்புறம் தலைவனுக்கு பார்த்தீங்கன்னா மேடை நாகரிகம் ரொம்ப அதிகம். அதை வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஒரு மேடையில ஏறினாவே சரியா உன்னால நிக்க முடியலையே, இந்த ஆளை போய் நான் ஏத்துனா எனக்கு தாங்க கேவலம். கேப்டனை பற்றி சொல்லியிருப்பாரு. எந்நேரமும் தண்ணியில் மிதக்கிறவங்களாம் எப்படி கேப்டனு, விஜயகாந்துக்கு எதுக்கு எம்ஜிஆர் பாட்டு அப்படி இப்படின்லாம் ஸ்டேஜ்லேயே பேசியிருப்பாப்புல. ஒரு ஸ்டேஜ் டிசிப்ளின் இல்லாமல். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆடியோ லான்ச்சில் வடிவேலு வந்து பேசியிருப்பாரு. ஸோ வடிவேலு டிஎம்கேல இருந்த டைம் அது. அதனால் வடிவேலு பேச கூப்பிடும்போது ஒரு பஞ்சை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துன்னு வந்துருக்காப்புல. சூரியன் வரும்போது கூட இருக்கிற நட்சத்திரம்லாம் தெரியாது, ஆனால் இந்த சன் வரும்போது, அதாவது சன் டிவி வரும்போது கூட நட்சத்திரம் எல்லாத்தையுமே மின்ன வைக்கும். அதாவது ஸ்டார்ஸ் ஆக்டர்ஸ்லாம் மின்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பஞ்சை ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாரு. அதை வந்து ஸ்டேஜ்ல சொல்லுவாரு. ஆனா இந்த சன் வெளிய வரப்பல அவ்வளவு நட்சத்திரமும் பட்டு 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 மின்னுது. முடிவு பண்ணிட்ட பொழுது இல்லடாப்பா இல்ல எழுதி ரெடி பண்ணிட்டேன். இது ரிகல்ஸை பார்த்து பேசுறேன். நாங்க யாரு அதை நம்ம விவேக் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாரு. டே என்னடா நேத்தே எழுதி வச்சுனுட்டியா அப்படின்னு கேட்கவே நம்ம தலைவனுக்கு தான் யாருமே ஒரு ஓவர்டேக் பண்ணா பிடிக்காதே. அதனால அவ்வளோ பெரிய ஸ்டேஜ்லேயே மூஞ்சி காட்டி விட்டுருப்பாரு. விவேக் பார்த்தீங்கன்னா கூலா கேஷுவலாக அதை இக்னோர் பண்ணிட்டு அதை அப்படியே நார்மலைஸ் பண்ணி விட்டுருவாப்புல. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டேஜ்லேயே தலையும் எப்படி பேசுறாப்புலனா ஷூட்டிங் ஸ்பாட்லாம் யார் என்னென்ன பேசியிருப்பாரு. சும்மாறா வருஷம் இதை பண்றோம் அதை பண்றோம்ட்டு வாய்க்கையே பேசி ஸ்டேட்டஸ் மட்டும் போடுறியடா, ஆனா வருஷத்தோட கடைசியில ஒண்ணுமே பண்ண மாட்டியடா. ஆனா 2023ல நீ உயிரோடு இருந்ததே பெரிய விஷயம்டா. அப்பா ராஜா, அடே 2024 உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன்டா. 2023 அவ்வளோவா பரவாயில்லன்னு மட்டும் என்ன சொல்ல வச்சிடாதா அப்பா. நான் மச்சான் பேசிட்டியா? இந்த வருஷமாவது நம்ம கடன்லாம் வச்சுட்டு பணக்கார இல்லைல்ல.